அது சரியா ஜனவரி 21, 2020 டைம் இப்ப அதிகாலை 5 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. இந்தியாவுடைய சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் சிட்டி தான் இந்த பிலாய். அது ஜனவரி மாசம் அப்படிங்கறதால அடர்ந்த பனிமூட்டம் அந்த மொத்த ஊரையுமே ஒரு வெள்ளை போர்வை மாதிரி முற்றிலுமா மூடி இருந்துச்சு. ஸ்ட்ரீட் லைட்ஸ் உடைய வெளிச்சம் கூட மங்களா தெரிகிற அளவுக்கு ஒரு கடுமையான குளிர். ரோட்ஸ்ல யாருமே இல்லாத அந்த விடியற்காலை நேரத்துல அந்த மொத்த ஊருமே எந்த ஒரு சலசலப்புமே இல்லாம ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல மூழ்கி கிடந்துச்சு. அந்த நேரத்துல தன்னுடைய வீட்டுல அமைதியா தூங்கிட்டு இருந்த கலா சூரியவன்ஷி அப்படிங்கிறவங்களுடைய மொபைல் போன் திடீர்னு ரிங் ஆக ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல யாரு போன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு லேசான எரிச்சலோட அவங்க அந்த காலை அட்டன் பண்றாங்க. பட் போனை காதுல வச்ச அடுத்த செகண்ட் எதிர் முனையில கேட்ட அந்த குரலும் அவன் சொன்ன அந்த வார்த்தைகளும் அவங்களுடைய தூக்கத்தை களைச்சது மட்டும் இல்லாம அவங்களுடைய உடம்புல ஓடிட்டு இருந்த ரத்தத்தையே உறைய வச்சது. ரொம்பவே கோவமான ஒரு குரலோட எதிர் முனையில இருந்த ஒருத்தன், உன்னுடைய மகளும் மருமகனும் இப்ப எரிஞ்சிட்டு இருக்காங்க, உன்னால முடிஞ்சா போய் அவங்கள காப்பாத்திக்கோ ஓடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதில் கூட பேச விடாம அந்த போனை அப்படியே கட் பண்ணிடுறான். இப்ப கலாக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல. பெட்ல இருந்து எந்திரிச்சு உட்கார கூட முடியாம அவங்களுடைய கை கால் எல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. அவங்களுடைய நெஞ்சுக்குள்ள ஒரு பயங்கரமான படபடப்பு வர ஆரம்பிச்சது. அவங்களுக்கு மஞ்சு சர்மா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. சோ அவன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு தான் உண்மையிலேயே ஏதாவது ஆயிருச்சா, இல்ல யாராவது பிராங்க் கால் ஏதாவது பண்றாங்களா, யார் இப்படி பண்றாங்க அப்படின்னு அந்த நம்பருக்கே மறுபடியும் கால் பேக் பண்ணி பாக்குறதுக்கு கூட முடியாம அவங்களுடைய கை அப்படியே நிக்காம நடுங்கிட்டு இருந்துச்சு. இப்படி பல யோசனைகள் அவங்களுடைய தலைக்குள்ள ஓடிட்டு இருக்க உடனடியா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம லோக்கல் போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாங்க. தகவல் கிடைச்ச அடுத்த சில நிமிடங்கள்லயே போலீஸ் டீமும் தங்களுடைய ஜீப் எடுத்துக்கிட்டு அந்த பிலாய் சிட்டியில் இருக்கிற தல்புரி அப்படிங்கிற ஒரு காலனியில் அமைஞ்சிருக்கிற பிளாட் நம்பர் 20 அதை நோக்கி வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதவு வெளிப்பக்கமா பூட்டப்பட்டிருந்துச்சு. பட் கதவுக்கு இடையில இருந்த ஒரு சின்ன கேப்ல இருந்து லேசான ஒரு கருகி போன ஸ்மெல் வெளியே வர்றத நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த பிளாட்டுடைய கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி உள்ள போய் போலீஸ் டீம் பார்த்த அந்த காட்சி அவங்களுடைய மொத்த கெரியர்லயே அவங்க பார்க்காத ஒரு கொடூரமான காட்சியா இருந்துச்சு. எஸ், அந்த வீட்டுடைய ஹால்ல தரையில எந்த ஒரு அசைவுமே இல்லாம 3 உடல்கள் கீழே கிடந்துச்சு. ரூம் முழுக்கவே புகை மூட்டமும் கருகி போன வாசனையும் கலந்து ஒரு பயங்கரமான பயத்தை அந்த இடத்துல உருவாக்குச்சு. சில மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சாதாரண குடும்பம் வாழ்ந்த அந்த வீடு இப்ப ஒரு சுடுகாடு மாதிரி மாறி இருந்துச்சு. அங்க இறந்து கிடந்தது கலாவுடைய மகளான மஞ்சுவும் அவங்களோட இந்த உலகத்துக்கு புதுசா வந்து வெறும் 2 மாசமே ஆன மஞ்சு சர்மாவுடைய பிஞ்சு பெண் குழந்தையான தமிஷா தான். பட் 3ஆவதா அங்க கிடந்த உடல் அது யாரு அப்படின்னு கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு தலையிலிருந்து கால் வரைக்குமே ரொம்ப கொடூரமா கருகி போயிருந்துச்சு. பல வருடங்களா எத்தனையோ கொலை களங்களையும் கிரைம் சீன்களையும் பார்த்து பழகி போன அந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அது ஒரு நிமிஷம் நடுங்க வச்சது. அண்ட் போலீஸ் இப்ப இந்த 3ஆவது உடலை சுத்தி ரொம்பவே உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது வேற யாரும் இல்ல, மஞ்சு சர்மாவுடைய கணவரான ரவி சர்மா தான். சோ இங்க ஒரு மொத்த குடும்பமே டோட்டலா கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய பிஞ்சு குழந்தைய கூட விடல. வீட்டை சுத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குதா அப்படின்னு போலீஸ் வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த வீட்டுடைய ஒரு ரூமுடைய கதவுக்கு பின்னாடி ஒரு நோட் ஒன்று ஒட்டி இருக்கிறத போலீஸ் ஆபீசர் நோட் பண்றாரு. அந்த நோட்டை கையால தொடாம தன்னுடைய போன்ல ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை ஜூம் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வெள்ளை பேப்பர்ல பேனாவால எழுதப்பட்ட அந்த நோட்ல அப்படி என்ன இருந்துச்சு அப்படின்னா, மஞ்சு சர்மா துரோகம் பண்ணிட்டா, அவளை தண்டிச்சது நான் தான், இவளால என்னுடைய தம்பி அவனோட உயிரை அவனே எடுத்து இறந்து போயிட்டான், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு அந்த நோட்ல எழுதி இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த கிரைம் ஸ்பாட்ல அங்க நின்றுட்டு இருந்த போலீஸோடைய மனசுல ஏகப்பட்ட கேள்விகள், பல 100 குழப்பங்கள் அலைமோத ஆரம்பிச்சது. இந்த கொலையை பண்ணது யாரா இருக்கும்? ஒருவேளை மஞ்சு சர்மாவுக்கு திருமணத்தை தாண்டிய வேற ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து அவன் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்து கணவனையும் மனைவியும் எந்த ஒரு தப்புமே தெரியாத அந்த பிஞ்சு குழந்தையும் இவ்வளவு ஒரு கொடூரமா கொலை பண்ணிட்டானா அப்படின்னு அவங்களுடைய மனசுக்குள்ள பல கேள்விகள் வந்துச்சு. இப்ப போலீஸ் கண்டுபிடிச்ச அந்த ஒரு நோட்டை க்ளூவா வச்சு அந்த கில்லரை அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா? 2020 நார்த் இந்தியா முழுக்கவுமே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு ஷாக்கிங்கான சஸ்பென்ஸான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
எந்த ஒரு சந்தேகமுமே இல்லாம இது ஒரு அஃபைரால நடந்த பழி வாங்குற ஒரு கொலையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ சுரேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு SHO தன்னுடைய கைகள் எடுக்கிறாரு. அவரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான போலீஸ் ஆபீசர் தான். முதல்ல அந்த நோட்ல எழுதியிருந்த அந்த விஷயங்களை அடிப்படையா வச்சு இறந்து போன மஞ்சுவுடைய போன் கால் ரெக்கார்ட்ஸ், சோசியல் மீடியா இது எல்லாத்தையுமே முழுசா செக் பண்ண ஆரம்பிச்சாரு. பட் எவ்வளவுதான் ஆழமா தேடினாலுமே இறந்து போன மஞ்சு சர்மாவுக்கு எந்த ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருந்ததற்கான ஒரு சின்ன அடையாளம் கூட போலீஸ்க்கு கிடைக்கல. அப்பவே போலீஸ் ஆபீசருக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா தான் அந்த மொத்த பிளாட்டையுமே ஒவ்வொரு மூளையா ஒரு இடம் கூட விடாம முழுசா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி சர்ச் பண்ணும்போது தான் அவருக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வந்துச்சு. அது அந்த வீட்டில் இருந்த கேஸ் சிலிண்டர் முழுசா திறந்து விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. சோ இப்ப ஸ்பாட்ல இருந்த அந்த போலீஸ் ஆபீசரான சுரேஷ்குமார் அன்னைக்கு அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப அவருடைய மனசுக்குள்ள அந்த காட்சிகள் ஓட ஆரம்பிக்குது. அந்த கில்லர் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல, யாருக்குமே தெரியாம எல்லாருமே தூங்கிட்டு இருந்த அந்த நேரத்துல ரவி சர்மாவுடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அடுத்ததா பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்த மஞ்சு சர்மா தண்ணி குடிக்கிறதுக்காகவோ இல்ல ரெஸ்ட் ரூம் போறதுக்காகவோ அப்படின்னு ரூமை விட்டு வெளியே வந்த அந்த ஒரு நேரத்துல தான் முதல்ல மஞ்சுவை அவன் கொலை பண்ணிருக்கணும். அதுக்கப்புறமா ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு வெளியே வந்து பார்த்த ரவி சர்மாவையும் பின்னாடி இருட்டுக்குள்ள இருந்து அட்டாக் பண்ணி முடிச்சிருக்கான். அதுக்கப்புறமா தான் தூங்கிட்டு இருந்த அந்த பிஞ்சு குழந்தையும் கொன்னுட்டு எந்த ஒரு சாட்சியுமே இருக்கக்கூடாது அப்படின்னு வீட்டுடைய கேஸை திறந்து விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கணும். இதுதான் நடந்திருக்கணும் அப்படின்னு கிடைச்சிருக்கிற அந்த க்ளூஸை வச்சு அந்த கிரைம் சீனை யோசிக்கிறாரு ஆபீசர் சுரேஷ்குமாருடைய மூளை. இப்படி யோசிச்சு பார்த்தாலும் அந்த கில்லர் நினைச்ச அவனுடைய மூவ் முழுசா ஃபிளாப் ஆயிருச்சு. பிகாஸ் அங்கிருந்த கேஸ் அதிர்ஷ்டவசமா வெடிக்கவே இல்லை. ஒருவேளை அது வெடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்ப கிடைச்சிருக்கிற எந்த ஒரு க்ளூஸுமே போலீஸ்க்கு கிடைச்சிருக்காது. மொத்த கிரைம் சீனுமே அழிஞ்சு போயிருக்கும். ஆக்சுவலா இந்த இடத்துல போலீஸ்க்கு 2 சந்தேகம் வந்துச்சு. அந்த கேஸை ஓபன் பண்ணி வச்சுட்டு போனது எதுக்காக அப்படின்னா அந்த கில்லர் அங்கிருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல அந்த கேஸ் வெடிச்சு இது ஒரு கேஸ் விபத்து மாதிரி தெரியறதுக்கு இவன் இப்படி பண்ணியிருக்கானா. பட் அப்படி பார்த்தா அந்த பெட்ரூம்க்கு பின்னாடி அங்கிருந்த ஒரு நோட்ஸ்ல இதுக்காக தான் கொலை பண்ண அப்படின்னு அவன் எழுதி வச்சுட்டு போயிருந்தானே. ஒருவேளை கேஸ் வெடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த நோட்ஸ் அதுல எரிஞ்சிருக்குமே. அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த கில்லர் தான் மஞ்சுவுடைய அம்மாக்கு கால் பண்ணி உன்னோட மகளும் மருமகனும் எரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ இத அவன் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாமே போலீஸ்க்கு ஒருவித குழப்பத்தை தான் உண்டாக்குச்சு. சோ போலீஸ் அடுத்த கட்டமா அந்த காலனியில் இருக்கிற CCTV கேமராக்களை செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொலை நடந்ததா சொல்லப்படுற அந்த ஜனவரி 20ஆம் தேதி நள்ளிரவுல இருந்து ஜனவரி 21ஆம் தேதி அதிகாலை வரைக்குமே அந்த காலனிக்குள்ள யார் யாரெல்லாம் வந்துட்டு போனாங்க அப்படின்னு மணி கணக்கா அந்த ஃபுட்டேஜை சல்லடை போட்டு தேட ஆரம்பிச்சாங்க. அந்த காலனியில் இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரி மற்றும் எக்ஸிட் பாயிண்டையும் ரொம்பவே கவனமா உன்னிப்பா கவனிக்கிறாங்க. அப்பதான் போலீஸுடைய கண்ணுல அந்த ஒரு காட்சி சிக்குது. ஜனவரி 20ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு இறந்து போன ரவி சர்மா கூட ஒரு ஆள் நடந்து போறத போலீஸ் கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கும்போது சரியா அதிகாலை 3:30 4 மணிக்குள்ள அந்த காலனியுடைய கேமரால ஒரு ஆள் மட்டும் தனியா தன்னுடைய தோல்ல ஒரு பேகை மாட்டிட்டு எந்த ஒரு பதற்றமுமே இல்லாம ஓடாம திரும்பி பார்க்காம ரொம்பவே கேஷுவலா அங்க நடந்து போறது, அந்த காலனியை விட்டு வெளியே போறது ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. அந்த உருவத்தை நல்லா ஜூம் பண்ணி பார்த்த போலீஸ் டீமுக்கு அந்த நேரத்துல அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் முகம் தெளிவா தெரியாத அளவுக்கு கேமராஸ் உடைய ஆங்கிளும் அப்பிருந்த இருட்டும் அந்த க்ளூவையுமே ஒரு புதிராவே வச்சுட்டு போயிருச்சு. இப்ப CCTV வழியாவும் எந்த ஒரு லீடுமே கிடைக்காத போலீஸுடைய கவனம் அடுத்ததா அந்த அதிகாலை 5 மணிக்கு மஞ்சுவுடைய அம்மாவுக்கு ஒரு போன் கால் வந்துச்சு இல்லையா, அந்த கால் மேல திரும்ப ஆரம்பிச்சது. ஆக்சுவலா அந்த கால் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ஆடியோவை வச்சு விசாரிக்கும் போதுதான் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ போலீஸ்க்கு கிடைச்சது. ஆக்சுவலா இறந்து போன மஞ்சுக்கு ஆல்ரெடி வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த கல்யாணத்துல ஏற்கனவே அவங்களுக்கு இஷா அப்படிங்கிற
ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருந்துச்சு. அப்படி முதல் கணவருக்கு பிறந்த அந்த குழந்தையான இஷா தன்னுடைய பாட்டி, அதாவது இறந்து போன மஞ்சுவுடைய அம்மா கிட்ட தான் வளர்ந்துட்டு வந்திருந்தா. இப்ப அந்த குழந்தை மூலமா தான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயமே தெரிய போகுது. அது என்ன அப்படின்னா, இறந்து போன மஞ்சுவுடைய அம்மாவான கலா மற்றும் மஞ்சுவுடைய முதல் கணவருக்கு பிறந்த மகளான இஷா, இவங்க 2 பேரும் சேர்ந்து போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது அன்னைக்கு அதிகாலை அந்த போன் கால் வந்த அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணு விடாம சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார், அன்னைக்கு நானும் என்னுடைய பேத்தியான இஷாவும் தூங்கிட்டு இருந்தோம். சரியா ஒரு 5 மணி இருக்கும். திடீர்னு ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. நான் தான் அதை அட்டன் பண்ணி பேசினேன். அப்பதான் ஆப்போசிட்ல பேசினவன் அந்த வார்த்தைகளை சொன்னான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே என் பக்கத்துல படுத்திருந்த என்னுடைய பேத்தி என்கிட்ட இருந்து அந்த போனை வாங்கிட்டு அவளுடைய காதுல வச்சுட்டு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு நபர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா. அதுக்கு ஆப்போசிட்ல அந்த நபர் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம காலை அப்படியே கட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட போலீஸால முதல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏத்துக்கவே முடியல. பிகாஸ் கலாவுடைய பேத்தியான இஷா கேட்ட அந்த ஒரு கேள்வி ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு கேள்வி மாதிரி தான் போலீஸ்க்கு தோணுச்சு. பட் எஸ்டிஐ அந்த ஒரே ஒரு கேள்வி தான் இந்த மொத்த கேஸையுமே உடைச்சு அந்த கில்லரை பிடிக்கிறதுக்கு போலீஸ்க்கு உதவுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆரம்பத்துல அவ சின்ன பொண்ணு வேற ஏதோ ஒன்று நினைச்சிட்டு தூக்கத்துல அப்படி ஏதாவது கேட்டிருப்பா அப்படின்னு தான் போலீஸ் யோசிச்சிருந்தாங்க. பட் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அடுத்ததா அந்த கால் ரெக்கார்டிங்க அந்த போன்ல இருந்து எடுத்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. போலீஸுடைய ஃபாரன்சிக் டீம் இப்ப அந்த கால் ரெக்கார்டிங்குடைய ஆடியோவை சைபர் கிரைம் லேப்ல வச்சு பல முறை திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஆடியோ ரெக்கார்ட்ல அவன் பேசின அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் ரொம்பவே மெல்லிசா பேக்ரவுண்ட்ல கேட்கறத ஒரு போலீஸ் ஆபீசர் கவனிச்சாரு. அந்த ஒரு சின்ன சத்தம் மொத்த கேஸையுமே உடைக்க போற ஒரு பெரிய க்ளூவா மாறிச்சு. அது மட்டும் இல்ல, ஸ்ட்ரெயிட்டா போலீஸ அவன் இருக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு போச்சு. அந்த கால்ல இருந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை கட் பண்ணிட்டு வால்யூமை கூட்டி கேட்கும்போது அதுல ஒரு ரயில்வே ஸ்டேஷனுடைய அனௌன்ஸ்மெண்ட் தெளிவா கேட்டுச்சு. அப்படி அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல சொன்ன ட்ரெயினுடைய பெயர் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ். இந்த ஒரே ஒரு ட்ரெயின் க்ளூவை வச்சு அந்த விடியற்காலை நேரத்துல இந்த ட்ரெயின் எந்த ஸ்டேஷன்ல கிராஸ் ஆகும் அப்படின்னு இந்தியன் ரயில்வே டைம் டேபிள வச்சு ட்ராக் பண்ண போலீஸ்க்கு அந்த ட்ரெயின் ஒடிஷாவை நோக்கி இப்ப போயிட்டு இருக்கு அப்படிங்கிற லைவ் லொகேஷன் கிடைச்சது. ஒரு செகண்ட் கூட யோசிக்காத போலீஸ் டீம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் கண்காணிக்க சொல்றாங்க. அண்ட் சம்பவம் நடந்து கரெக்டா 3வது நாள் ஜனவரி 3, 2020 அன்னைக்கு ஒடிஷால இருக்கிற ரூர்கேலா அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு ரொம்பவே கேஷுவலா அங்க நின்னுட்டு இருந்த அந்த கில்லரை 4 பக்கமும் வளைச்சு அரெஸ்ட் பண்றாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, எனக்கு புரியல. அப்படி அந்த குழந்தை போன்ல என்ன சொல்லுச்சு? அண்ட் போலீஸ் அதை கேட்டு ஏன் ஷாக் ஆனாங்க? அது மட்டும் இல்ல, அந்த கால் ரெக்கார்ட்ல இருந்து ஓகே அந்த கில்லர் அந்த ட்ரெயின்ல போறான் அப்படின்னு தானே தெரியும். ஆனா அந்த கில்லர் யாரு அப்படின்னு போலீஸ்க்கு தெரியாது. அப்புறம் எப்படி ஒடிஷால ஸ்டேஷன்ல ரொம்பவே கேஷுவலா நின்னுட்டு இருந்தவனை எப்படி பிடிச்சாங்க அப்படின்னு நீங்க கேட்டா இது எல்லாத்துக்குமே நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பதில் தான் காத்துட்டு இருக்கு எஸ்டிஐ. ஃபர்ஸ்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ண அந்த கில்லர் அந்த நபர் யாரு தெரியுமா? இன்ட்ரோல இறந்து போன மஞ்சு மற்றும் அந்த பிஞ்சு குழந்தைக்கு பக்கத்துல உடலே அடையாளமே தெரியாத அளவுக்கு கருகி போய் கிடந்தார் இல்லையா அவங்களுடைய கணவர், அதே ரவி சர்மா தான். என்ன ப்ரோ சொல்றீங்க, இது எப்படி சாத்தியமாக முடியும்? செத்து போன ஒருத்தன் எப்படி உயிரோட வர முடியும்? ஆல்சோ அவன் எப்படி கில்லராகவும் இருக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சா நம்மளுடைய ஓஜி எஸ்டிஐக்கு இந்நேரம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அவங்களுடைய மைண்ட்ல கிளியரா டாட்ஸை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸை ஈஸியா இப்பவே கிராக் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி எஸ்டிஐ, நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான். மஞ்சுவுடைய கணவரான ரவி சர்மா தான் அந்த கொடூரமான கொலைகளை பண்ணிட்டு கூடவே அவனே இறந்த மாதிரி பொய்யா ஒரு செட்டப்பை பண்ணி போலீஸுடைய மொத்த கவனத்தையும் திசை திருப்பி விட்டுருக்கான். அப்படி ரவி சர்மாவை அரெஸ்ட் பண்ண போலீஸ் இப்ப விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அவனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த போலீஸுடைய மனசுக்குள்ள நமக்கு வர்ற மாதிரியான பல பதில் தெரியாத கேள்விகள் தான் அவருக்குமே ஓடிட்டு இருந்துச்சு. முதல்ல இவன் எதுக்காக தன்னுடைய குடும்பத்தையே இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணான்? அடுத்ததா ரவி சர்மா இப்ப இங்க உயிரோட இருக்கான் அப்படின்னா அந்த வீட்டுடைய தரையில கொடூரமா செத்து கிடந்த அந்த நபருடைய உடல் யாருடையது? இந்த கேள்விகள் எல்லாத்தையும் போலீஸ் அவங்க கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல எல்லா கிரிமினல்ஸ் மாதிரியே எதுவுமே பேசாம அமைதியா இருந்தவன போலீஸ் அவங்களுடைய ஸ்டைல விசாரிக்கும் போது வலி தாங்க முடியாம அந்த ஷாக்கிங்கான கன்ஃபெஷனை சொல்ல ஆரம்பிச்சான். அப்படி அவன் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான்.
ரவி சர்மா ஒடிஷா மாநிலம் ரூர்கேலா அப்படிங்கிற ஏரியால பர்னிச்சர்ஸ் ரெடி பண்ற ஒரு கார்பெண்டரா வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். அவனுக்கு ஏற்கனவே 2005 சங்கீதா சர்மா அப்படிங்கிற பெண்ணோட கல்யாணமாகி இருந்துச்சு. அதுக்கப்புறமா சில வருடங்களுக்கு முன்னாடி தான் அவன் வேலை தேடி பிலாய்க்கு வந்திருக்கான். அங்கதான் அவனுக்கு ராதா அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு மூலமா மஞ்சு சர்மாவுடைய அறிமுகம் கிடைச்சிருக்கு. மஞ்சு கிட்ட தன்னுடைய முதல் கல்யாண விஷயத்தை முழுசா அப்படியே மறைச்சிட்டு நட்பா பேசி பழகி 2019 ரெண்டாவதா மஞ்சுவையும் கல்யாணம் பண்ணியிருக்கான். பட் அப்படி கல்யாணம் ஆன கொஞ்ச நாட்கள்ல தான் அவனுடைய உண்மையான முகம் மஞ்சுவிற்கு தெரிய வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ரவிக்கு பல பெண்களோட தவறான தொடர்பு இருக்கிறதும், அது மட்டும் இல்லாம அடிக்கடி பணம் கேட்டு மஞ்சுவை அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கான். இப்படியே சில வருடங்கள் போயிட்டு இருக்கும் பொழுதுதான் இவங்க 2 பேருத்துக்குமே ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. பட் ரவி சர்மாக்கோ அதுக்கப்புறமா மஞ்சு கூட சேர்ந்து வாழ்றது அப்படிங்கிறது சுத்தமா பிடிக்காம போகுது. பிகாஸ் அவனுக்கு இந்த குடும்பமே ஒரு பாரமா தெரிய ஆரம்பிச்சது. ஸோ எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து அப்படியே தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைச்சான். டிவோர்ஸ் கேட்டோம் அப்படின்னா மஞ்சு போலீஸ் கிட்ட போயிருவா, கோர்ட்டுக்கு போயிருவா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு முதல் மனைவி இருக்கும் போதே டிவோர்ஸ் வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். ஸோ அப்படி அவ போலீஸ் கிட்டயோ கோர்ட்டுக்கிட்டயோ போயிட்டா அப்படின்னா சட்டப்படி தான் ஜெயிலுக்கு போக வேண்டிய வரும் அப்படின்னு நினைச்சு அவன் மனசுக்குள்ள பயங்கரமான ஒரு குழப்பம் உருவாகுது. ஆனா அப்பதான் அவனுக்குள்ள இருந்த அந்த கொடூரமான முகமும் வெளியே வர ஆரம்பிச்சது. டிவோர்ஸ்க்கோ இல்ல ஜெயிலுக்கோ போக கூடாது அப்படின்னு நினைச்சவனுக்கு தினமும் நைட்ல டிவியில டெலிகாஸ்ட் ஆகிற கிரைம் பேட்ரோல் மாதிரியான கிரைம் பேஸ்டு ஷோஸை பார்க்கறது வழக்கமா இருந்திருக்கு. அப்படி அந்த நிகழ்ச்சிகளை ரொம்பவே உன்னிப்பா பார்த்து அதுல வர்ற கிரிமினல்ஸ் எப்படி தப்பிக்கிறாங்க, எப்படியெல்லாம் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க, எப்படியெல்லாம் ஆதாரங்களை அழிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே கவனமா நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி மாச கணக்கா பிளான் போட்டவன் ஒரு பெர்ஃபெக்ட் கிரைமை செய்ய போறேன் அப்படிங்கிற ஆணவத்தோட பிளான் போட ஆரம்பிச்சான். அந்த பிளான் என்ன அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தையே மொத்தமா முடிச்சு கட்டிட்டு தானுமே இங்கேயே செத்துட்டு தான் நாடகம் ஆடிட்டு ஒரு புது ஐடென்டிட்டியோட ஒரு புது அடையாளத்தோட ஒடிஷாக்கே திரும்பி போயிடணும் அப்படிங்கறதான் அவனுடைய பிளான். கிரைம் நிகழ்ச்சிகளை பார்த்து இத்தனை பிளானை போட்டவன் அந்த எல்லா கிரைம் நிகழ்ச்சியிலுமே கடைசியில் அந்த கில்லர் மாட்டிக்குவோம் அப்படிங்கிறத இவன் கவனிக்கல போல. சப்போஸ் அப்படி கவனிச்சிருந்தான் அப்படின்னா இந்த முட்டாள் இப்படி பண்ணியிருக்க மாட்டான். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் தான் செத்துட்டதா போலீஸை நம்ப வைக்கணும் அப்படின்னா அவனுக்கு தன்னுடைய அதே ஹைட், தன்னுடைய அதே பாடி ஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு பாடி டபுள் தேவைப்பட்டுச்சு. அதாவது இவனுடைய ஹைட் அண்ட் வெயிட் இருக்கிற இவன் மாதிரியே இருக்கிற இன்னொரு ஆள் தேவைப்பட்டாங்க. அப்படி இவன் தேடிட்டு இருக்கும் பொழுதுதான் அவனுடைய கண்ணுல படுறாரு ராஜு. ஆக்சுவலா இந்த ராஜு யார் அப்படின்னு பார்த்தா பக்கத்து ஏரியாவில் இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அப்பாவி. ஸோ அவர்கிட்ட ரொம்ப நாட்களா ரொம்பவே பாசமா பேசி பழக ஆரம்பிக்கிறான். நாட்கணக்கா இப்படி பழகி ஒரு நாள் ராஜு கிட்ட, தம்பி என்னுடைய வீட்டில் கொஞ்சம் பெயிண்டிங் வேலை இருக்கு, உனக்கு நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவியான ராஜுவை தன்னுடைய ஃபிளாட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படிதான் அவன் பல மாசமா பிளான் பண்ணி காத்துட்டு இருந்த அந்த நாளுமே வந்துச்சு. அது ஜனவரி 20, 2020 இரவு நேரம். ஆக்சுவலா ரவி சர்மா பல மாசமா மெடிக்கல் ஷாப்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சிருந்த ஸ்லீப்பிங் பில்ஸை அப்படியே ரகசியமா வச்சிருந்தான். அதை அன்னைக்கு அவன் வெளியெடுத்தான். ஒரே கடையில ஒரே நேரத்துல அதிக அளவு வாங்கணும் அப்படின்னா சந்தேகம் வந்துடும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு கடையிலுமே கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேர்த்து வச்சிருந்தான். அதே மாதிரி அன்னைக்கு ராஜு கிட்ட, இன்னைக்கு வா நம்ம சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அதுதான் சிசிடிவிலுமே ரெக்கார்ட் ஆயிருக்கும், போலீஸும் அதை பார்த்திருப்பாங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அவனுக்கு சரக்குலையும் தன்னுடைய மனைவிக்கு கூல்ட்ரிங்க்ஸ்லயும் அந்த தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்திருக்கான். 2 பேருமே அதை குடிச்சதுமே அவங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அவங்க மயங்கி சரிஞ்சு விழுந்ததுமே ரவி சர்மா அவன் வாங்கி வச்சிருந்த பேக்கிங் டேப்ஸ் எடுத்து கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம மயங்கி கிடக்கிற தன்னுடைய மனைவி மஞ்சுவுக்கும் அந்த அப்பாவி ராஜுவுடைய முகத்தையும் சுத்தி கேப்பே இல்லாத அளவுக்கு மூக்கு வாய் அப்படின்னு மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு அந்த டேப்பை ரொம்பவே டைட்டா சுத்த ஆரம்பிச்சான். மயக்க நிலையிலேயே இருந்த அவங்க 2 பேருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு எழுந்திருக்க கூட முடியாத அளவுக்கு மயக்கம் தலைக்கு ஏறி இருந்துச்சு. அப்பதான் அவங்க 2 பேருடைய உயிருமே மூச்சு விட முடியாம அந்த இடத்திலேயே பிரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம்
அப்புறமா அவனுடைய அந்த கொடூரமான கண்கள் தொட்டில படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த 2 மாச பச்சை குழந்தை மேல திரும்புது. பெத்த அப்பனே கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம ஒரு தலகாணி எடுத்து அந்த பிஞ்சு குழந்தையுடைய முகத்துல வச்சு அவனுடைய மொத்த பலத்தையும் கொடுத்து அமுக்கி அந்த குழந்தையுடைய உயிரையுமே கொடூரமா எடுத்திருக்கான். அப்படி குழந்தைய கொன்னதுக்கு அப்புறமா அடுத்ததா அவனுடைய பிளான் படி ராஜுவுடைய முகம் அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுடைய உடம்பு மேல மற்றும் முகத்து மேல அப்படின்னு பெட்ரோலை ஊத்தி தீ வச்சிருக்கான். சில சோர்சஸ்ல அவனுடைய உடலை எடுத்துட்டு போய் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி அவனுடைய முகத்தை அந்த கேஸ் ஸ்டவ்ல வச்சான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா முகத்தை சிதைச்சிட்டோம் அப்படின்னா, முகம் அடையாளம் தெரியல அப்படின்னா அங்க இறந்து கிடக்கிறது நம்ம தான் அப்படின்னு போலீஸ் நினைச்சிருவாங்க அப்படின்னு அவன் தப்பு கணக்கு போட்டிருந்தான். ஆல்சோ போலீஸ அப்படியே திசை திருப்பறதுக்காக அந்த ஃபேக் நோட்ஸை கதவுல ஒட்டி வச்சுட்டு கேஸ் சிலிண்டரையும் திறந்து வச்சுட்டு அங்கிருந்து அசால்ட்டா தப்பிச்சு ஓடி போயிருக்கான். ஆனா அவன் நினைச்ச மாதிரி கேஸ் வெடிக்காம இருந்திருக்கு. கோர்ட்ல கிட்டத்தட்ட 6 வருஷம் நீடிச்ச இந்த கேஸ்ல மொத்தமா 21 விட்னஸஸ் கோர்ட்ல நின்று சாட்சியம் சொன்னாங்க. மஞ்சுடைய அம்மாவான கலா அந்த அதிகாலை நேரத்துல வந்த போன் காலை பத்தி கண்ணீரோட நீதிபதி முன்னாடி சாட்சி சொன்னாங்க. ப்ரோ எல்லாமே சொன்னீங்க, ஆனா அந்த குழந்தை இஷா தான் இந்த கேஸ்லயே ஒரு முக்கியமான பிரேக் த்ரூவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன? அந்த போன் கால்ல அந்த குழந்தை என்னமோ சொல்லுச்சு அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு அந்த போன் கால்ல அவன் மிரட்டிட்டு இருந்தப்ப, அதாவது உன்னுடைய மகளும் மருமகனும் எரிஞ்சிட்டு இருக்காங்க, முடிஞ்சா போய் காப்பாத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப கலாக்கு பக்கத்தில் இருந்த இஷா அந்த போனை வாங்கி, அப்பா நீங்க தான் இது அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு கேள்வி எப்படி ரவி சர்மாவை அடையாளம் காட்டுச்சு அப்படிங்கறத கோர்ட்ல விவரிச்சாங்க. அண்ட் இதை தான் போலீஸ் கிட்டயுமே இஷாவும் கலாவும் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா என்னதான் இஷா மஞ்சுடைய முதல் கணவருக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலுமே ரவி சர்மாவை தான் அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருக்கா. அன்னைக்கு காலையில அவன் என்னதான் குரலை மாத்தி பேசினாலுமே இஷாவுக்கு தன்னுடைய அப்பா பேசுற மாதிரி தான் இருந்திருக்கு. அண்ட் இது மட்டும் காரணம் கிடையாது. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவங்களுடைய உடல்ல கலந்திருந்த தூக்க மாத்திரையுடைய அறிகுறிகள் இது எல்லாமே சேர்ந்து தான் போலீஸ இப்படி திங்க் பண்ண வச்சது. இப்ப எல்லா தரப்பு வாதங்களையுமே கேட்ட ஜட்ஜ் சொந்த மனைவியும் ஒரு பிஞ்சு குழந்தையும் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு அப்பாவியும் தன்னுடைய சுயநலத்துக்காக இவ்வளவு கொடூரமா கொலை செஞ்சது சாதாரண விஷயம் கிடையாது. சோ இந்த கேஸ் ஒரு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்னு அறிவிச்சாரு. இந்தியாவுடைய சட்ட அமைப்புல டெத் பெனல்டி அப்படிங்கிற தண்டனை எல்லா கொலை கேஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது சமுதாயத்தையே உழுக்குற அளவுக்கு கொடூரமான வழக்குகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஃபைனலி ஏப்ரல் 30, 2026 அன்னைக்கு நீதிபதி யஸ்வந்த் குமார் சாரதி குற்றவாளியான ரவி சர்மாவுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்து தீர்ப்பு விதிச்சாரு. நான் எப்பவுமே சொல்றதுதான், இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மல்டி ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்மளுடைய மல்டி டேலண்டட் எஸ்டிஐஸ், வீட்டு வேலை பார்த்துட்டே அப்படியே வீடியோவை கேட்டுட்டு இருக்கிறவங்க, இல்ல டெய்லரிங், டிராயிங் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்கிறவங்க, ஒரு பாட்காஸ்ட் மாதிரி வீடியோவை பிளே பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்கிறவங்க, இப்பவே போன் எடுத்து ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஆர் நான் சொன்ன மாதிரி என்ன வேலை நீங்க பண்ணிட்டு இருந்தாலுமே சரி, இப்பவே போன் எடுத்து ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. பிகாஸ் எல்லா வீடியோலையுமே நீங்க சொல்றீங்க, ஆமா ப்ரோ நாங்க சுத்தமா மறந்துடுறோம், நீங்க ஒவ்வொரு வீடியோலையுமே எனக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதுக்காக தான் மல்டிபிள் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய மல்டி டேலண்டட் எஸ்டிஐ எல்லாத்துக்குமே நான் ஞாபகப்படுத்துறேன். எனக்காக ஃபோன் எடுத்து அந்த ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் மை டியர் எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் வேற ஏதாவது யூனிக்கான ஒரு கேஸ், டிஃப்ரெண்டான ஒரு கேஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த கேஸுடைய நேம், அந்த கேஸுடைய ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் ஸ்டைலில் அந்த கேஸை போட்டுடலாம். அண்ட் இந்த கேஸில் நீங்கள் பண்ணுற உங்களுடைய பெஸ்ட்டான கமெண்ட் அடுத்த வீடியோவில் வரும். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.